இங்க இருக்கிற டான்ஸ் சீனுக்கும் அங்க இருக்கிற டான்ஸ் சீனுக்கும் அதாவது அந்த மீடியா ஆர் காம்படிஷன்ஸ் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? எல்லாருமே ஓப்பனா வராங்க கிளாஸஸ்க்கு, பேரண்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க கிட்ஸை. அதை தவிர எப்படி அந்த ஓவரால் டான்சிங் சீன் வந்து எப்படி டிஃபரன்ஸா இருக்காங்க? டான்சிங் சீன் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட், லைக் ஹிப்ஹாப் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வேல்யூ. மீடியா லைன்ல இங்க பெருசா எதுவுமே இருக்காது மீடியா, பிகாஸ் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து வெளி சென்டர்ல இருந்து வரவங்க தான். இங்க அரப் பீப்புள் அந்த மாதிரி வந்து அவங்க பண்றது ரொம்ப ரேர். ஸோ மெயினா என்ன விஷயம் இருக்குன்னா டீச்சிங். நம்பர் ஒன் இஸ் டீச்சிங். Hi, hello, vanakkam and welcome to Nadanam, a dance podcast. I'm Anup Karthik, the host of the show, and I'm absolutely thrilled to have you join me here for another exciting episode. Get ready to dive deep into the world of dance as we explore everything related to dance. Whether you're a seasoned dancer, a passionate enthusiast, or simply someone who loves the beauty of movement, this episode has something special in store for you. But before we get started, I want to take a moment to express my gratitude to all our listeners. Your support and enthusiasm means the world to me, and it's what keeps this podcast going strong. So thank you from the bottom of my heart. Alright, let's not waste any more time. Get ready to be inspired, educated and entertained as we embark on another dance-filled adventure together. Without further ado, let's jump right into today's episode. என் கூட இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட், ஒரு டான்சர், இந்தியாவில் ட்ரிச்சியில் இருக்கிற ஒருத்தர். இப்போ துபாயில் போய் டான்ஸை வந்து பேஷனாக எடுத்து போயிட்டு இருக்காரு. ஸோ ஐ வெல்கம் ஜாய் தோமஸ் டு டுடேஸ் எபிசோட். வெல்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் ப்ரோ. டான்ஸ் எதுவும் இல்லையா? ஃப்ரீ தான், சில் தான் இப்போ. ஸோ அதே தான் உங்ககிட்டயும். ஸோ எங்க அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? டான்ஸ் எங்கிருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நானும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். தென் காலேஜ் போகும்போது அதுல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இதுல கம்மியானு சொல்ல மாட்டேன், பட் அதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய ஜாஸ்தி ஆனதுனால அதுல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஹிப்ஹாப், ஸ்ட்ரீட் டான்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆகி அது போயிட்டு. ஸோ எங்க அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது எல்லாம். ஓகே சூப்பர். இது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் நம்மளா ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பேரண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த சப்போர்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருன்ட்டு நினைக்கிறேன். ஸோ கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ கிளாசிக்கலில் ஏதாச்சும் அந்த அரங்கேற்றம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்களா, இல்லை ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக்ஸ் அந்த மாதிரியா? கிளாசிக்கல் நான் அரங்கேற்றம் முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணேன். லைக் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் பண்ணேன். 5 இயர்ஸ் கிளாசிக்கல்ல அரங்கேற்றம். ஓகே கிளாசிக்கல் இன்டர்நேஷனல் சரி சரி சரி. அரங்கேற்றம் பண்ணியாச்சு. தென் ஒரு 1 இயர் படிச்சு டிப்ளமோ பண்ணேன். ஸோ அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். எனக்கு கிளாசிக்கல் தான் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸான ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். ஓகே நைஸ் நைஸ் நைஸ். ஸோ கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹிப்ஹாப் இதில் எல்லாம் ஒன்ஸ் இந்த டிகிரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்படி தானே? இது எல்லாமே எங்கே, ட்ரிச்சிலையா? எந்த இடத்துல இதெல்லாம் இப்போ நடந்துச்சு? கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணது திருச்சியில் தான். திருச்சியில் ஒரு அபினியாஸ் நாட்டிய பள்ளின்னு ஒரு இதில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். போயிட்டு இருந்துச்சு. இடையிலேயே நான் ஹிப்ஹாப்பும் கற்றுக்கிட்டேன். இடையிலேயே ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. லைக் இடையிலேயே அப்படி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி தென் நான் அரங்கேற்றம்லாம் பண்ணி முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து என்ன சொல்கிறது, நான் காலேஜ் அதில் இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் பூம் ஆயிடுச்சு. ஸோ அதில் போய் நான் வெளியே போய் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். திருச்சியிலே லேர்ன் பண்ணேன். திருச்சியில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களெலாம் லேர்ன் பண்ணேன். தென் ஒர்க் ஷாப்ஸ், ட்ராவலிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்ககிட்ட. ஸோ கிளாசிக்கல் ஓகே, இந்த ஹிப்ஹாப் இது ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணீங்க, ஓகே. பட் கிளாசிக்கல் இன்னும் கிளாசிக்கலோட டச் இருக்கா, இல்லை எப்போவாச்சும் ஒன்ஸ் இன் அ வைல், எப்படி அது? ஸ்டில் யூ ப்ராக்டிஸ் கிளாசிக்கல்? பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணல கிளாசிக்கல், பட் ஐ கேன் டூ இட் ஸ்டில். ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்ததுனால அது இன்னும் இருக்கு. அதோட பாடியில் மசில் மெமரியில் இன்னும் சேவ் ஆயிருக்காது.
இப்போவே என்னால் பண்ண சொன்னா பண்ணுவேன். பட் நான் இப்போ ரெகுலராக ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. அது ஃபுல்லாக கிளாஸஸ் வந்து எல்லாம் ஹிப்ஹாப் அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ கேன் டூ இட் ஸ்டில். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஒரு டான்ஸராக நீங்கள் காலேஜ்லேருந்து காலேஜ் முடிச்சிட்டு வரைக்கும் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நடுவில் ஏதாச்சும் காம்படிஷன்ஸ் ஆர் மீடியா அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? எப்படி அந்த மீடியா அண்ட் இதை பார்க்குறீங்க டான்ஸ்? காம்படிஷன் சொன்னால் ஓகே, காம்படிஷன் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் நான் மீடியா லெவலில் காம்படிஷன் ட்ரை பண்ணது. காம்படிஷன் காலேஜ் லெவல் லைக் ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அண்டர் கிரவுண்ட் இதுல ட்ரை பண்ணிருக்கேன். மீடியா லெவல்ல நான் ட்ரை பண்ணதுன்னு இல்லை, ட்ரை பண்ணிருக்கேன். நிறைய டிவி சேனல்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கேன். பட் அந்த அளவுக்கு எனக்கு அது கொடுக்கல அந்த டைம்ல. நான் ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி காம்படிஷன் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீடியால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ. பட் இப்போ இந்த டைம்ல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை மீடியா. ஓகே அதே மாறிடுச்சு. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ ட்ரிச்சி, இங்கே ட்ரிச்சியிலிருந்து இப்போது துபாயில் இருக்கீங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? ஃப்ரம் இந்தியா டு துபாய், அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறது அண்ட் வாட் ஆர் யூ டூயிங் ஆக்சுவலி ஓவர் தேர்? டெல் மீ அபவுட் தட். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக இங்கே ஃப்ரீலான்ஸ் டான்ஸராக தான் இருக்கேன். ஐ மீன் டான்ஸ் டீச்சர். ஓகே ஃப்ரீலான்ஸாக கிளாஸஸ் எடுக்கிறேன், ப்ளஸ் எக்ஸஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கம்பேரிங் டு இந்தியா டு துபாய், நான் இப்போ இருக்க டிஎக்ஸ்பி துபாயில் டான்ஸ் கல்ச்சர் ரொம்பவே சூப்பர். இங்கே ரொம்பவே என்ன சொல்றது, இங்கே மெயினான விஷயம் கிட்ஸ்க்கு நிறையா இது கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். அவங்க ஏதாச்சும் லேர்ன் பண்ணதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. லைக் ஹிப்ஹாப், லாக்கிங், பிரேக்கிங், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லேர்ன் பண்ண வைப்பாங்க கிட்ஸை. அவங்க கரெக்டாக அவங்க க்ரோத்தையும் பார்ப்பாங்க. லைக் 1 இயர்ல அந்த பையன் வந்து காம்படிஷன் போகணும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியாவும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் இந்தியா கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க எப்படி புஷ் பண்றாங்க, நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இங்க. டான்ஸ்னா ஒரு என்ன சொல்றது, மதிப்பாங்க நல்லா. ஒரு ரெஸ்பெக்ட், நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. டான்ஸ் டீச்சர் சொல்லித்தர டீச்சர். ஸோ ஐ லைக். ஓகே. ஸோ இந்தியாவிலேருந்து துபாய் போகிறதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடச்சி டான்ஸுக்கு வேண்டி போனீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ரீசன்னால போயிட்டு அதுக்கப்புறம் இந்த டான்ஸிங் இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது நார்மல் ஒர்க்குக்காக தான் வந்தோம். ஓகே, டான்ஸ்ல நான் அந்த டைம்ல கோவிட் இருந்துச்சு. கரெக்டா கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நம்மளுக்கு ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு டல்லான என்ன சொல்றது டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒர்க் தேட மாதிரி தான் வந்தேன். ஒர்க் தேட மாதிரி வந்து 2 டு பி ஹானஸ்ட் இந்த ஒர்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரத்துல ஒர்க் பண்ணேன். லைக் 1 month 2 month அந்த மாதிரி எனக்கு கரெக்டான ஒரு ஜாப் ஃபிக்ஸ் ஆகல, கிடைக்கல. லைக் ப்ராப்பரா இல்லை எதுவுமே. இங்கேயும் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 months ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. லைக் ஈவன் ஃபுட் ஸ்டே எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா யாருமே எனக்கு தெரியாது இங்க. நானா வந்து கத்துக்கிட்டது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய அப்ளை பண்ண டான்ஸ் மூலியமா ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் சரி டான்ஸ் வேணாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்துச்சு. ஸோ அப்படியே டான்ஸை விட்டுட்டு ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுல ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ்ல ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும் அப்படின்னு கிடைக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய அதுலயும் எனக்கு கிடைக்கவே இல்லை. டான்ஸ்லயும் அவ்வளவு சீக்கிரம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. புதுசா ஒரு ஆள் இங்க இருந்து வராங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் யாருமே உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. அதுல நிறைய ட்ரை பண்ணி அதுலயும் ஒரு 2-3 months போய் லாஸ்டா ஒரு கம்பெனில எனக்கு கிடைச்சிச்சு. அதுல நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 years 2 years ஆச்சு எனக்கு இப்போ நான் ஒர்க் பண்றேன். ஓ ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து ஃபுல் டைம் டான்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி ஒர்க் வேற நார்மல்? இப்போ நான் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சிங் கிளாஸஸ் ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் கிடைச்சனால இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் இப்போ இங்கே இருக்கிற டான்ஸ் சீனுக்கும் அங்கே இருக்கிற டான்ஸ் சீனுக்கும், அதாவது அந்த மீடியா ஆர் காம்படிஷன்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? எல்லாருமே ஓப்பனாக வராங்க கிளாஸஸ்க்கு, பேரண்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க கிட்ஸை. அதை தவிர எப்படி அந்த ஓவரால் டான்சிங் சீன் வந்து எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்கு? டான்சிங் சீன் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட். லைக் ஹிப்ஹாப் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வேல்யூ. ஓகே
மீடியா ம் லைன்ல இங்க பெருசா எதுவுமே இருக்காது மீடியா, பிகாஸ் ஓகே எவ்ரி ஒன் ம் எல்லாருமே வந்து வெளி கண்ட்ரில இருந்து வரவங்க தான். இங்க ம் அரப் பீப்புள் அந்த மாதிரி வந்து அவங்க பண்றது ரொம்ப ரேர். ரேர் ஸோ ஓகே மெயினா என்ன ம் விஷயம் இருக்குன்னா இங்க கிளாஸஸ் தான், டீச்சிங். ம் நம்பர் ஒன் இஸ் டீச்சிங் ம் கிளாஸஸ். தென் ம் ஹேப்பனிங் நல்லாவே இருக்கு டான்ஸ் கம்பெனிஸ்ல, லைக் பேட்டில்ஸ் சூப்பரா ஓகே இங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சூப்பரா ம் இருக்கும், பேட்டில் கம்யூனிட்டிலாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ம் காம்படிஷன்ஸும் நடக்கும் நல்லது. அது இல்லாம டான்சர்ஸ்க்கு ஒர்க் நிறைய இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைக் ஓகே ஈவெண்ட்ஸ், மீடியா அண்ட் ம் ஷூட்ஸ் நிறைய வரும், அந்த மாதிரி ம் விஷயங்கள். ஸோ ஓகே டான்சர்ஸ்க்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு துபாய். டு பி ஹானஸ்ட் ஓகே நிறைய கண்ட்ரில இருந்து இங்கே தான் வராங்க, மெயினான டான்சர்ஸ் எல்லாமே இங்கே ம் தான் வராங்க மெயினா. ம் ஸோ யா, இங்கே சூப்பரான கம்யூனிட்டி டான்ஸ். நைஸ் 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 டு ஹியர் தட். இப்போ சப்போஸ் இப்போ நான் இப்போ இண்டிவிஜுவலாக நான் ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ எனக்கு டான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது, நான் இந்த பாட்காஸ்ட் டான்ஸ் ரிலேட்டட் பண்ணுறேன், இந்த மீடியா இந்த இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஜஸ்ட் நார்மல் விசாவில் வந்து அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் விசாவாக மாற முடியுமா? எப்படி அது எந்த விசாவில் நான் வர முடியும்? அது ஃபஸ்ட்டே ஜாப் ஆஃபர் வேணுமா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இல்ல ஜாப் ஆஃபர்ல வந்துட்டு அப்புறம் மாறி ததிக்கலாமா? இல்ல, அப்படி உங்களுக்கு துபாய் வந்து எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நீங்க நார்மலா விசிட்டர்ஸ் மாதிரி டூரிஸ்ட் மாதிரி வரலாம். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, டூரிஸ்ட் ஓகே மாதிரி நார்மலா வரலாம். ம் நார்மலா ஒர்க் சர்ச் பண்ணலாம். அப்படி ம் உங்களுக்கு ஒர்க் கிடைச்சிச்சு அந்த கம்பெனி மூலம் விசா எடுக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஓன் விசா கூட நீங்க பே பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இருக்கிறது ஓகே வந்து என்னோட கம்பெனி விசா கிடையாது, நான் ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ண கொஞ்சம். ஸோ அந்த ஓகே அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சு என்னோட ஓன் ஓன் விசா விசா எடுத்தேன். ஓகே லைக் என்னோட ஓன் விசா இருந்துச்சுன்னா நான் எங்க வேணும் ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இதில் நம்மளுக்கு கிடச்சிட்டு எதர் நம்ம செல்ஃப் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்பான்சர் சொன்னீங்களே, ஸோ அந்த இது வந்து எத்தனை நாள் வேலிட், எவ்வளோ இயர்ஸ் வேலிடு, எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருக்கலாம், ஸோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 இயர்ஸ் தான் மினிமம். ஸோ ஓகே அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஸ் விசானா 2 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் ம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பே இருக்கும். லைக் ம் ஸ்டார்டிங்ல கட்டின பே இருக்காது, அதோட ம் பாதி ஏன்னா ஒரு 75% அந்த மாதிரி பே பண்ணி அகைன் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 2 இயர்ஸ் தான் கிடைக்கும். ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது தான் இருக்கு. Yeah. ஓகே. ஸோ இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது உங்களுக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆல்மோஸ்ட் ஆக போகுது. Yeah. இந்த year ஆமாம். ஓகே 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 ஓகே. என்ன பிளான் உங்களுக்கு? ஸ்டே பண்ணுற மாதிரியா, இல்லை பேக் இந்தியாவா? என்ன பிளான்ஸ்? இந்தியா பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது இப்போ வரைக்கும். சரி. மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கணும். ஓகே ஓகே. நல்லா செட் ஆயிடுச்சு அங்கே. ஸோ அங்கேயே க்ரோ பண்ண. இங்க ம் சூப்பரா செட் ஆயிடுச்சு, இங்க ம் சூப்பரா க்ரோ பண்ணும். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தடுத்த கோல்ஸ் என்ன டான்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஸோ இது இது பண்ணணுன்ட்டு ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த கோல்ஸ் என்னென்ன நியர் ஃபியூச்சர்? ஃபியூச்சர் கோல்ஸ்ன்னு சொல்லும் போது டான்ஸ்ல இங்க அகைன் நான் சொன்ன மாதிரி இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைக் கிளாஸஸ்க்கு நிறைய பேர் தேடி வருவாங்க கத்துக்கிறதுக்கு. ஸோ டு பி ம் ஹானஸ்ட் பிளான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டுடியோ இங்க ம் ஓபன் பண்ணா நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வருவாங்க கண்டிப்பா, கிட்ஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ம் கண்டிப்பா இது பண்ணுவாங்க. உங்களோட வேல்யூவை பொறுத்து, பட் நல்ல வேல்யூ ஓகே. இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் நம் இருக்கு. ஓகே. நம்ம கிட்ட ஸ்கில்லும் அதுக்குண்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷைன் பண்ணலான்ட்டு கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா I'm sure. ம் 100% sure. ஓகே Yeah, அந்த மாதிரி. ஓகே சரி. அப்போ யூகேலேருந்து துபாய்க்கு ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். கண்டிப்பா வாங்க. Definitely. So நீங்க இங்கே யூகே இங்கே பத்தி சொன்னா என்ன சொல்லுவீங்க? யூகே யூகே இல்லை, யூகே யூகேவோட டான்ஸ் 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 கம்யூனிட்டி எப்படி இருக்குன்ட்டா? ஓகே. ஸோ யூகே டான்ஸ் பொறுத்த வரைக்கும் டான்ஸ் எப்படி இருக்கு? நான் இப்போ லண்டனில் இருக்கேன். ஸோ லண்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஹிப் வெஸ்டர்ன் ஹிப்ஹாப் அதுலேருந்து ஆஃப்ரோ லாட்டின் மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு. பட் மோரா ஆஃப்ரோ லாட்டினில் தான் சீன் வந்து இங்கே வேற லெவல். எல்லாருமே டாப் ஆர்டிஸ்ட் தான் இங்கே வந்து டீச் பண்ணுறதுலேருந்து இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி மோர் தென் 100% கொடுப்பாங்க ட்ரெயினர்ஸ் எல்லாருமே டான்சர்ஸ். நம்மனா சரி ஓகே நம்ம ஆடுவோம் அந்த மாதிரி இல்லாம அவங்க
100%க்கு மேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரி ஓகே, அது நான் கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. மற்றபடி இந்த ஆஃப்ரோல நம்ம ஊர்ல வந்து ஃபாரின் டான்ஸ் அது. ஸோ நம்ம பசங்க வந்து அங்க போய் கத்துக்கிட்டு வந்துட்டு சொல்லித்தரக்கும், இங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு எப்படி ஃபோக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கு குத்து டான்ஸோ ஒரு ஒயிலாட்டமோ அந்த மாதிரி இவங்களுக்கு அவங்க ஸ்டைல் பச்சாட்டா டூ கிசோம்பா ஆகட்டும் அவங்களோட ஒரிஜினே அங்கதான். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் மெயினா பார்க்க முடியுது. மற்றபடி சீன் இஸ் வெரி வேஸ்டா இருக்கும், அதே மாதிரி டைவர்சிஃபையா இருக்கும். எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் இருப்பாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப நிறைய லேர்ன் பண்றதுக்கு உண்டான திங்ஸ் இருக்கு. என்ன நம்ம அதுக்கு உண்டான ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டா லேர்ன் பண்ணோம்னா கரெக்டான ஃபியூச்சர் இருக்கு எங்கேயும். ஸோ அதுதான் இந்த லண்டனோட சீன். மற்றபடி யூகே வேற, அவுட்டர் யூகேல எப்படின்னு தெரியல, சீன் கொஞ்சம் கம்மி தான். பட் லண்டனை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஈவெண்ட்ஸ், டெய்லி ஹைலி காம்படிட்டிவ் அண்ட் ஹைலி ஸ்கில்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்க ஹேப்பனிங் தான், மோஸ்ட் ஹேப்பனிங் தான். பிளான்ஸ் இருந்துச்சா கண்டிப்பா வாங்க லண்டனுக்கு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பாக இங்கே லாட்டின் ஃபீல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பச்சாட்டா லைக் கிசோம்பா இங்கே சூப்பரா இருக்கு. லாட்டின் ஒரு ஏரியா இருக்கு இங்க மெரினா அப்படின்னு, அதான் மெயின் ஏரியா, லைக் மெயின் துபாய் மாதிரி. லைக் நீங்க பாத்துருக்கீங்க அந்த பீச் மெரினா ஏரியா, அந்த சைட்லாம் சூப்பரான சீன் ஆயிடும். நிறைய கிளாஸஸ் டெய்லி சோஷியல்ஸ் நடக்குது, டெய்லி பார்ட்டிஸ் நடக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெய்லி பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துருக்கேன். துபாய் சீனும் குறைச்சு சொல்ற மாதிரி இல்லை, அதுவும் ஹைல தான் இருக்கு ஆஃப்ரோ லாட்டின் பொறுத்த அளவுக்கும். ஸோ நைஸ் நைஸ். ஸோ இந்த நான் இப்போ மோஸ்ட்லி இந்த இப்போ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் சம்மர்ல பச்சாட்டா பெர்ஃபார்மன்ஸ் முடித்தேன். இந்த சம்மர்ல இப்போ கிசோம்பா அர்பன் கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல் ஓவர் யூகே ட்ராவல் பண்ணி ஷோஸ் பண்ணுறது. ஸோ அந்த டீமில் ஒன்று செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ அதுலேருந்து அப்படியே ஷோஸ் வந்துட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது என்னன்னு தெரியல, இது முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணணும். இந்த டான்ஸ் ஜேர்னியில் நிறைய பேர்த்த நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுருப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ நீங்கள் பர்சனலாக ஓகே நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன், ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தா நான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும், ஆர் இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து நான் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, கோ டு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற நேம்ஸ்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் கண்டிப்பா சொல்றது உங்களுக்கு தெரியும், யார் சொல்லுவேன்னு? ரவீனா. கண்டிப்பா. நம்ம ஊர்ல இருக்கிறது ரவி அண்ணா தான். இப்ப என்ன சொல்றது, ஒரு டாப் ஜி சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஜி லேர்ன் பண்ணணும்னா அவர்கிட்ட தான் கண்டிப்பா சொல்லுவேன். அது இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன் நீங்க வெளியே வந்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு யார சொல்றதுன்னு கரெக்டா தெரியல. லைக் நிறைய பேர் புதுசா வரவங்க என்ன சொல்றது, லைக் இப்ப சின்ன பசங்க சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஸ்கில் நாலேஜ் இருக்கு. ஸோ கத்துக்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது, யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். நம்ம ஊர்ல இருந்துட்டு யாராச்சும் பெரியவங்க அவங்களை கத்துக்கணும், நல்ல நாலேஜ்ல கத்துக்கணும்னு சொன்னா நான் ரவி அண்ணன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த இந்தியா, சவுத் இந்தியாவில், மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் வச்சுருப்பாங்க. இஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி அண்ட் குட் டீச்சர் அண்ட் சொல்லிட்டே போகலாம். நேற்று தான் நான் மிஸ்டர் வெங்காயம்னு சொல்லிட்டு ஐசக் நவீன் இருக்கார் இல்லையா, பிஃபாப் க்ரூல, நீங்களும் அதே ரவீனா வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். மேபி இஃப் ஹி ஹியர்ஸ் தட் கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி என்னன்னா நம்ம ஸ்டைல்ஸ்லாம் கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, வெளியில இருந்து ஆர்டிஸ்ட் தான் கத்துப்போம் மெயினா. நம்ம ஊர்லயே கத்துக்கணும்னா ரவி அண்ணா தான். நான் இன்னொரு ஆளை மறந்துட்டு மாட்டேன், ராகவண்ணா. ஓகே, ராகவண்ணா. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். அவரு என்னோட மென்டார், ஒன் ஆஃப் த மென்டார் தான். அவர்கிட்ட இருந்து லாக்கிங் ஹவுஸ் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஃப்ரம் ஸ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு மெமரபிளா, இது எனக்கு மறக்கவே முடியாது டான்ஸ் பொறுத்த அளவுக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கனால தெரியல, நம்ம டீச்சர்ஸ் கேம்ப்ல லாஸ்ட் டே வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணோம் எல்லாருமே, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஞாபகம் இருக்கு.
கேம்ப்ல லாஸ்ட் டே அதும் வந்து தம் அது புன்னகை வந்து அந்த அதுல சாங். ஒரு எஸ் எஸ் லைக் அது எஸ் அது நம்ம எஸ் ஓவரால ஷோகேஸ் பண்ணோம். லைக் செப்பரேட்டா சோலோ ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. அப்போ வந்து ம் நான் கால சஸ்மா பண்ணேன். கால சஸ்மா ம் சாங்க்கு பண்ணிட்டு ம் இருந்தேன். அந்த பாலிவுட் சாங் யூஸ் பண்ணி அந்த ஆமா டைம் ஆமா எனக்கு ஆமா. ஒரு என்ன சொல்றதுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. நான் ம் நார்மலா தான் கோரியோ பண்ணேன் என்னோட ஓகே. மியூசிக் நாலேஜ் வச்சு. பட் அங்கிருந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து வாட் அப்படி என்னடா அது நம்ம அப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. So அதை என்னால மறக்கவே முடியாது, இப்போ வரைக்கும் என்னால மறக்க முடியாது. So அது ஒரு சூப்பர் நல்ல சூப்பர் ஒரு நைஸ். எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு போனீங்க இந்தியாவுக்கு. ஸோ எப்படி அந்த டிஃபரன்ஸ்னா கொஞ்சம் ஆயிருக்கு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஆ டச் முன்ன இருந்த அளவுக்கு டச் இப்போ இல்லை. பிகாஸ் நம்ம வந்து நான் இங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் மேல ஆச்சு. ஸோ இங்க இருக்க கம்யூனிட்டி அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் நார்மலா ம் நம்ம பேசுவோம். லைக் நார்மலா ம் இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் ஓகே. நம்ம வீடியோஸ் ம் பண்ண அந்த மாதிரி பேசுவோம். ம் லைக் முன்ன இருந்த ம் க்ளோஸ் இல்லை, இல்லைனாலும் நான் எப்படி ஓகே. எப்போ கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணேன். இட்ஸ் குட். நம்ம பேசியே எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு இப்போ. பட் இப்போவும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு தான் இந்த கண்டிப்பா ஒரு செஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ அதுவே ஒரு குட் ரிலேஷன் தான் நான் நினைக்கிறேன். நம்ம பேசாட்டியும் பட் அந்த ஒரு கண்டிப்பா. மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் அந்த பேஷன் டுவர்ட்ஸ் டான்ஸ் இருக்கிறனால தான் இப்போ நீங்கள் இங்கே என்னோட பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. கண்டிப்பாக சூப்பரா தெரியும். பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. யா. ஸோ இந்த இப்போ டான்ஸு சொல்லி கோல்ஸ் இதெல்லாம் பற்றியெல்லாம் பேசிட்டோம். பட் மெயினான ஸ்ட்ரகிள் ஒரு டான்ஸராக சரி நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை ஃபேஸ் பண்ணி நான் இதை ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கேங்கிற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆர் மோட்டிவேஷன் சம்திங் ஃப்ரம் யுவர் சைட். இட் கேன் பி டான்ஸ் ஜென்ரலாகவும் இருக்கலாம். பட் ஓகே ஓகே உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கு. புரியுது புரியுது ம் ம் புரியுது. இது ரெண்டுமே தான் ஜென்ரலாவுக்கு இது பொருத்தம். மெயினான ம் விஷயம் நம்ம வந்து இப்போ டான்சர்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிறது வந்து கம்பாரிசன். ம் என்ன சொல்லுவேன், நான் நான் நல்லா இருந்தேன், என்னோட ஒருத்தன் ம் வந்து இன்னும் சூப்பரா ஆடிட்டு இருக்கான், என்னால ம் அந்த லெவல் கொடுக்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு ம் ஃபீல் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இது ம் என்கிட்டயுமே இருந்துச்சு. So ம் அதுக்கப்புறம் கண்டிப்பா அது வந்து யூஎஸ்எஸ்சி தான். உங்களை தான் நீங்க கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட். லைக் ம் முன்னாடி எல்லாம் நான் டான்ஸ் வீடியோ போடும்போது நான் என்னதான் கம்பேர் பண்ணுவேன். லைக் முன்னாடி போட்ட வீடியோவோட இந்த வீடியோ புது வீடியோ எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். ம் லைக் நான் முன்னாடி இருந்த இயரோட எப்படி நான் இந்த இயர்ல என்னோட டான்ஸ் ஸ்கில்ஸ்ல நாலேஜ்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம ஓகே. மெயினா பார்ப்போம். ம் அடுத்த யார் இருக்காங்க அவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ அது ஒரு மெயினான என்ன சொல்றது ஒரு நெகட்டிவா நம்மளுக்கே எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களை மட்டும் பாருங்க, நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க, அதுதான். ஓகே. நோ கம்பேரிசன், கம்பேர் யுவர் செல்ஃப். அதுதான் அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. ம் ஓகே ஃபைன். ஸோ end of the session வந்துட்டோம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் வில் கோன் வைண்ட் அப் த ஷோ. ஸோ எல்லா கெஸ்ட்கிட்டையும் நான் அது கேட்கறது தான். இன் ஷார்ட்டா வாட் இஸ் டான்ஸ் டு யூ? ஷார்ட்டா டான்ஸ். ஓகே, திடீர்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லாரும் அப்படிதான் கொஞ்சம். என்னோட லைஃப் நான் சொல்றேன். ஷார்ட் ஆயிடுச்சு. என்னோட லைஃப் நான் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு வந்து டு பி ஹானஸ்ட் டான்ஸ் இஸ் எவ்ரிதிங். எவ்ரிதிங். வந்து ஓகே. இந்த லெவலுக்கு இப்போ கூட்டம் வந்துருக்குது. ஸோ எல்லாமே டான்ஸ் மூலியமா தான். நான் படிச்சிருக்கேன். லைக் என்னோட டிகிரி அந்த மூலியமா தான் நான் துபாய்க்கு வரல. ம் நான் மெயினான வந்தது என்னோட டான்ஸ் தான். துபாய் வந்துமே என்ன இது பண்ணுச்சு, காப்பாத்துச்சு எல்லாமே. ஸோ ம் ம் டான்ஸ் இஸ் எவ்ரிதிங். Super. Nice. So thank you for joining us today. Podcastuk vandu thanks for joining me, and your final words to the viewers and the listeners please. யா கண்டிப்பா டான்ஸ். ஸோ டான்ஸ் பண்ணுங்க, ரொம்ப எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் ஃபன். ஸோ யா, ஹேவ் ஃபன், என்ஜாய் யுவர் லைஃப். தட்ஸ் இட். Super. Thank you so much for coming in today. See you soon on some other moment. Thank Yeah. Thank you. கண்டிப்பாக. Thank you. Bye. And that wraps up another fantastic episode of Nadanam.
I hope you enjoy diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content, and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook, and YouTube at Nadanam a Dance Podcast. If you enjoyed today's episode, please consider leaving us a review on any of your favorite podcast platform. Your feedback helps us improve and reach more listeners who share a love for dance. Thank you once again for tuning in. Until next time, keep dancing, keep dreaming, and keep spreading the joy of moment wherever you go. This is Anup Karthik signing off. Take care and dance on.